லாஸ்ட் செஷன் நம்ம ஜேசன் ஃபைல்ஸ் எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரித்து பார்த்துருவோம். அதுவுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக ப்ளஸ் பேக் எண்ட் அண்ட் ரியாக்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் செட்டில் டவுன் தானே, ஸ்டார்ட் பண்ணலாமா செஷன்? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அதர் தன் சூப்பர். சரி, ரைட், ஓகே. லாஸ்ட்டாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட் முடிய போகுது. இன்னும் 2 கான்செப்ட் தான் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பிகாஸ் இதை வச்சு தான் நீங்கள், இது பேக் அண்ட் ரிலேட்டட் கிடையாது, இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ரியாக்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மெயினான கான்செப்ட் தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகும். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. போட்டு ரொம்ப ஏன்னு ரொம்ப போட்டு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா காம்ப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் எங்கே பார்த்தாலும் குழப்பம். ஓகேவா? பட் அப்படியே மீறி குழப்பினாலும் டவுட்ஸ் கேட்டுங்க, டக்குன்னு நம்ம இன்னொரு செஷனாக கூட வச்சு பேசி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரைட், அப்படி என்ன டாபிக் அப்படின்னா மாடியூல்ஸ். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் மாடியூல்ஸ் அப்படின்னா ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பிளாக், ஓகேவா? இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற அப்படின்னா மார்க்கெட்ஸில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். சூப்பர் மார்க்கெட்னா அதோட இன்னும் கேட்டகரி வைஸ் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து எல்லாம் கிச்சன் சைஸில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம சாதாரண மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெஜிடபிள்ஸுங்கிற போர்டு மட்டும் எழுதிட்டு எல்லா காய்கறியும் உள்ளே போட்டுருவானா? இல்லை, அது ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிஞ்சால், பொட்டேட்டோ, ஆனியன் அப்படின்னு செப்பரேட் பண்ணி அதுலேருந்து தான் எடுக்க வைப்பானே தவிர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு எதையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். செப்பரேட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கும் எடுக்க ஈஸியாக இருக்கும், அவனுக்கும் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் இருக்குங்க. ஓகேவா? அப்போது நம்ம செப்பரேட் பண்ணணும் ஜாவா ஸ்கிரிப்டை. ஓகேவா? நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா யூடியூபோட கோடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? யாராவது தான் நினச்சி பார்த்துருக்கீங்களா? யூடியூபோட கோடு வந்துட்டு நிறையவே இருக்கும். ஓகேவா? அதை எப்படி ஒரே ஃபைல் எழுதிட்டாங்களா, இல்லை எப்படி எழுதியிருப்பாங்க? எனி ஒன் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? சும்மா தெரிலனா ஜஸ்ட் டவுன் தான் பண்ணணுங்க. எதுவும் தெரிஞ்சதுன்னா ஏதாவது 1-2 இது சொல்லலாம். யூடியூப் கோடு இருக்கும், அந்த கோடை எப்படி எழுதியிருப்பாங்க? ஒரே ஃபைல் நேம்ல எழுதியிருப்பாங்களா? ஓகே, செகண்ட் தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ ஓகே, ஒன்றும் இல்லை, செக்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ கோடை இப்போ நான் இருங்களேன் யூடியூபே எடுத்து காமிக்கணும். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அசம்பிளா இருக்கிறது எல்லா பேஜும் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதையா ஒன்று சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சர்ச் ஆகுறதுக்கு முன்னாடியும், விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் இங்கே சர்ச் ஆனதுக்கப்புறம் வர டீட்டெயில்ஸ்லையும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் மட்டும் உனக்கு கண்ணுக்கு தெரியுது, இங்கே இருக்கும் போதும் தெரியுது, லைக் சர்ச் ஆனதுக்கப்புறம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுது? யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? எனிஒன்? ஒரு 2 நாள் லீவை போட்டு ஆரம்பிச்சோடனே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கா? சும்மா ஒரு பேசுனா நல்லா இருக்குமேன்னு தான் கேட்கேன். இல்லை இப்பெல்லாம் வேணா நீங்கள் நடத்துங்க அப்படின்னாலும் டெக்ஸ்ட்ல போட்டுருங்க, நம்ம போய் நடத்த போயிருந்தோம், பிரச்சனை இல்லை. எனிஒன்? புரியல, என்னடா திரும்ப சொல்லு. சர்ச் பார் மேல இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஃப்ரண்ட்ல இருக்கும்போது உள்ள வந்துருக்கு. சூப்பர். தர்ஷனா தானே? எஸ், தர்ஷனா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இங்கே சர்ச் பண்ணும்போது இந்த பட்டன், nav bar பட்டன், அண்ட் தென் அதோட லோகோ, அண்ட் தென் சர்ச் பார், அண்ட் தென் ரெக்கார்டர், அண்ட் தென் கிரியேட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், அண்ட் தென் அப்போர்ட் இன்ஃபோ, இது எல்லாமே இருக்குது. நான் ஒன்ஸ் சர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சைட் nav பாரும் இருக்கும், இந்த கண்டென்ட் இந்த மெயினான ஏரியா மட்டும்தான் மாறி இருக்கு.
மீதி எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் பையா இருக்கு. அப்போ இந்த பேஜுக்கு போறனால நீ திரும்ப இந்த கண்டென்ட்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த லோகோ, சர்ச் பார் இதெல்லாம் நீ திரும்ப போட்டு எழுதணும்னு எதுவும் அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, ஏன் அதை லைக் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தான் அந்த மாடியூல் ஃபார்மட் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் நீ ஒர்க் பண்ணும்போது. ஓகேவா? அப்போ நீ அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதை நீ செப்பரேட் பண்ணி எடுத்த அப்படின்னா உனக்கு கிளீனாக ஒவ்வொரு மாடியூலை பிளேஸ் பண்ணி ஒரு ஃபைல் பை ஃபைலாக, இப்போ இசைக்கமால் டவுன் தம் அனுப்புனாங்கன்னா ஒரு யூடியூப்போட கோடு வந்துட்டு எவ்வளோ வரும்னு கேட்டதுக்கு, பட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எப்படி எழுதிட்டு இருந்திருப்பாங்க, ஃபைல்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு மூவிஸ் நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வைப்போம் கரெக்டாக. சில பேர்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போய் அதில் மேபி டெலகிராமில் டவுன்லோட் பண்ணால் டெலகிராம் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லைனா ஜஸ்ட் மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் போயிட்டு இங்கிலீஷ் மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர், தமிழ் மூவிஸ்னு ஃபோல்டர், கொரியன் மூவிஸ், சீரீஸ், வெப் சீரிஸ் அப்படின்னு ஃபோல்டராக கிரியேட் பண்ணி வச்சுட்டு இங்கிலீஷ் மூவிஸில் போய் உள்ளே போய் பார்த்தா ஒரே இங்கிலீஷ் மூவிஸாக இருக்கும். ஓகேவா? தமிழ் மூவிஸில் போய் பார்த்தா தமிழ் மூவிஸாக, அதை சீரீஸு, கொரியன் மூவிஸ் இந்த மாதிரி எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம்னா ஃபோல்டரை கிரியேட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு பார்ப்போம். எதுக்கு இப்படி கிரியேட் பண்ணுறோம்? டக்குன்னு எடுத்தோடனே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். வேறு யார் கையில் லேப் இருந்தால் மூவிஸ் அங்கே இருக்கும் எடுத்துக்கோன்னு ஜஸ்ட்டு வார்த்தையால் சொன்னால் போதும், அவங்க ஈஸியாக பிக் அவுட் பண்ணிப்பாங்க. இதே ஒன்றும் இல்லாமல் சும்மா இன்னைக்கு ஒரு படம் டவுன்லோட் பண்ணிப்பேன், 2 நாளுக்கு முன்னாடி ஒன்று டவுன்லோட் பண்ணிப்பேன், இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு மாறி மாறி டவுன்லோட் பண்ணி அது மிஸ்மேட்சாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், உனக்கே குழம்பிடும். கரெக்டா? ஸோ நீ கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உள்ளே போடுறதுக்கு அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் யூ கிரியேட்டட் மாடியூல் அண்ட் தென் அதுக்குள்ளே ஒவ்வொன்றா செக்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். இதுதான். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் யூடியூபோ இல்லை எந்த வெப்சைட்டோ ஒவ்வொரு இதுவும் டாஸ்க் தான். இப்போ சர்ச் பாரோட வேலை என்ன? சர்ச் பண்ணி கண்டுபிடிக்குது. அந்த ரெக்கார்டோட ஐக்கான் வேலை என்ன? ரெக்கார்ட் பண்ணி நம்ம சொல்கிற வார்த்தையை ரெக்கார்ட் எடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் அதோட வேலை என்ன? ப்ளே ஆகுறது தான். ஸோ ஒவ்வொருதுக்கும் எல்லாமே டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீ பிக்கப் பண்ணிட்ட அப்படின்னா, விச் மீன்ஸ் பிக் அவுட் பண்ணி இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டுனா அந்த டாஸ்க் எல்லாம் நீ தனித்தனி மாடியூலாக, விச் மீன்ஸ் தனித்தனி ஃபைலை தூக்கி போட்டுட்டு தேவைன்னா அந்த டாஸ்க்கை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செக்மெண்ட் தான் கேட்டகரி வைஸாக நீயா தான் பிரிக்கணும். பிரிச்சுட்டு அந்த கேட்டகரி வைஸில் உனக்கு எப்போ தேவையோ நீ அப்போ போய் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபோல்டர் அண்ட் ஃபைல் கிரியேஷன் தான் மாடியூல்ஸை பொறுத்த முடியும். அதை தான் மாடியூல்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஃபைல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா மாடியூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஹெட்டிங்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் இருக்கா, இல்லை யாருக்கும் இன்னும் குழம்புதா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? சூப்பர் தர்ஷனா, ஓகே. சுகுமார், ஃபாத்திமா, தென் ஃபசிலா, ஓகேவா? So a module in JavaScript is a single file containing a JavaScript code or script rather than adding the code for the whole application in a single file. We can break down the code and create separate files for the code having the same functionalities. இப்போ ஒரு கோட் 100 லைன்ஸ்ல இருக்கு, சரியா? அது உனக்கு 100 வர நீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 50-50 கோடை எழுதிக்கலாம். நீ இன்னொரு ஃபைலில் ஒரு 50, இன்னொரு ஃபைலில் ஒரு 50, ரெண்டையுமே நீ மெர்ஜும் பண்ணிக்கலாம், ரெண்டையுமே வச்சு நீ பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வி கேன் பிரேக் த கோட். ஓகேவா? அந்த கோட்டை பிரேக் பண்ணி உன் இஷ்டத்துக்கு ஃபைலை கிரியேட் பண்ணி நம்மளோட ப்ராசஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இன்னொரு ரியாக்ட்லலாம் வந்துட்டு இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபைலை கிரியேட் பண்ணி தான் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஃபைலு, ஒவ்வொரு பேஜோட லேஅவுட்டுக்கு ஒரு ஃபைலு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இந்த ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வெப்சைட்டில் இது மட்டும் காமனாக வந்துகிட்டே இருக்கும், தெரியுமா? நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போனாலும் அதுதான் காமனாக இருக்குது. இங்கே உள்ள கண்டென்ட் மட்டும் தான் அது. அப்போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் காமனாக வைக்கணும் அப்படின்னா இதை மட்டும் நான் ஒரே ஒரு ஃபைலில் மட்டும் கிரியேட் பண்ணிப்பேன். திரும்ப திரும்ப இந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணால் போதும், அது அங்கே போய் உட்காந்துக்கும். ஓகேவா? இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நான் ஜஸ்ட் அதோட கால் பண்ணால் போதும். அப்போது இங்கே ஒரு விஷயம் தெரியுது, ஐ எம் ஜஸ்ட் காலிங். கால் பண்ணுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் லெட்டர் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் தான். ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. அப்போ ஃபங்க்ஷனை தான் நான் கால் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ் பண்ண போகிறேன். அப்போது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? இதுதான் ரியாக்டில் வச்சு பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ லைன்ஸில் வேணால் ஒரு ஃபைலில் கோட் எழுதலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் டு த பாயிண்ட் ஃபார் பியூட் அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 லைன்ஸ் வரை தான் கோடை நீ ஒரு ஃபைலில் வச்சுக்கணும். அதை தாண்டி போகிற அப்படின்னா
கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைன் கொண்டு போயிடும். ஓகேவா? ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்ல டேலண்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா 10 லைனுக்கு மேலே ஒரு ஃபைலில் வைக்கவே மாட்டீங்க. நீட்டாக அழகாக தூக்கிட்டு போயிருவீங்க. ரொம்ப பெரிய ப்ரெஷராக லைக் இந்த பேக் அண்ட் கால் இதெல்லாம் நடக்கும்போது மட்டும் அந்த மாதிரி இடத்துல இருந்து மட்டும் ஒரு 50 to 40 லைன்ஸ் எழுதுவீங்க. அது நீங்கள் பழக பழக தெரிஞ்சும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ஸ் கால் மாடியூல்ஸ், ரைட்டா? ஸோ இன் ஷார்ட் the module contains the code to perform the specific task. It can contain variable functions classes. ஸோ புரியுதா? ஒரு மாடியூல் வச்சு ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு கோடை வச்சிருக்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நீ எழுதி வச்சிருக்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரிப்பீட்டடாக செய்ய வேண்டிய கான்செப்டாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது எப்பயாவது தேவையான இடத்துல தேவைப்படுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கும் இருக்கலாம். ஓகேவா? அது யார் மூலயமா எழுதிட்டு போனால் மேபி ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கலாம், கிளாஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ்னால் தெரியும், ஒரு டிக்ளரேட் பண்ணிட்டு அதை கால் பண்ணால் நடக்க போகுது. கிளாஸ்னால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு உள்ளே எழுதுறது. வேரியபிள் ஜஸ்ட் a equals to 12 அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறது தான். ஸோ இந்த சைஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் க்ரோஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கோட் ஆல்சோ க்ரோஸ். ஓகேவா? நீ உன்னோட அப்ளிகேஷன் பெருசுன்னா உன்னோட கோடும் லைன் க்ரோத், அதாவது எக்ஸ்ட்ராவாக லைன் வந்துட்டே தான் இருக்கும். Even real-time application contains millions of lines of code. ஓகேவா? ரியல் டைம் அப்ளிகேஷன்னா என்ன? லைக் இந்த மாதிரி யூடியூப் தான் சொல்கிறாங்க ரியல் டைமாக இருக்குது பார்த்தியா, அதுதான் ரியல் டைம் ப்ராஜெக்ட், ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது லைவாக போக போகிற ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறோம், லைவாக ஓடிட்டு இருக்க ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணுறது தான் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Now, think about if developers have only a single file containing millions of lines of code, are they able to manage it properly? The simple answer is no. Here, using modules comes into the picture. So, புரியுதா? ஒரு டெவலப்பர் வந்துட்டு ஒரே ஃபைலில் மில்லியன்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் கோடை வந்து செட்டில் பண்ணானா முடியும். ஆனால் ஒரு எரர் இந்த இடத்துல போய் இதை மாற்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போய் தேடுவான்? குழம்பு போயிடும். ஓகேவா? அதுதான் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஒரு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ஓ சாரி. Users can follow the syntax below to export and import the module. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை மட்டும் பார்க்காத, இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன, அந்த நார்மல் லாங்குவேஜ் ஆஃப் இது நாலேஜ் அது தெரியும்ல. எக்ஸ்போர்ட்னா இங்கேருந்து அனுப்புறது, இம்போர்ட்னா அங்கேருந்து வாங்குறது. ஸோ இது நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4ஆம் படிக்கும் தெரியல எனக்கு. இது எக்ஸ்போர்ட்னா தலையில சொல்லுவேன், இம்போர்ட்னா மாற்றி சொல்லுவேன். ஸோ எக்ஸ்போர்ட் இங்கே இருக்கிற பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இம்போர்ட்னா வெளிநாட்டு இருக்கிற பொருளை நம்ம வாங்குறது, அதாவது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட மீனிங்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பட் இப்போ இந்த கோடில் பார்க்க வேணாம். ஓகேவா? அதர் தென் தட் மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் கோட் கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் இருக்கு. இது ஒரு நார்மலான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணலை, நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல நீ காலே பண்ணல. ஓகேவா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்னு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எப்படி சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணு, அதாவது வெளிநாட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஃபைலை விட்டு நீ வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் கார்டை எக்ஸ்போர்ட்டுங்கிற வேர்டுக்கு மூலியமாக கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இது எக்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா என்ன, நம்ம ஊர்லேருந்து வெளியே போச்சு அப்படின்னா வெளிநாட்டுக்காரன் கண்டிப்பாக நம்ம பொருளாக ஏதாவது தேடி பிடிச்சி வாங்குவான். அப்போது நம்ம தான் இந்த வெளிநாட்டுக்காரன் அப்படின்னா அவன்கிட்ட வாங்குறது என்னன்னு சொல்லுவோம், இம்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இம்போர்ட் இந்த ஃபைல் நேம் இங்கே நீ எழுதியிருக்கையில அந்த ஃபங்க்ஷனோட பேரை, அந்த பேரை கர்லி பிரேசஸ் போட்டு யூஸ் பண்ணும். மேக்ஸிமம் கர்லி பிரேசஸ் இல்லாமல் விஷுவல் ஆட்டோமேட்டிக்காக வரும், பட் வந்தாலும் நீங்கள் டு த பாயிண்ட் கர்லி பிரேசஸ் போட்டுருங்க. இந்த கர்லி பிரேசஸை போட்டு இம்போர்ட் அது என்ன ஃபங்க்ஷனோ அதை அங்கே போட்டு ஃப்ரம் ஃபைல் நேம், அதாவது இந்த இடம் என்னன்னா பாத் செக்மெண்ட் பண்ணுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சு நீ அது ரியாக்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ வெயிட், நான் திரும்பவும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த சின்டாக்ஸ் புரியலைன்னா ப்ரெஷர் ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபைல் இருக்குது. இது ஜேசானா அப்படிலாம் எதுவும் பார்க்காத. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளாக பாரு.
ஒரு 2 ஃபைல் என்னலாம் இருக்கு? employee.js ஒண்ணு அண்ட் தென் index.html ஒன்று. ஸோ அப்போ இது 2 ஃபைல் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ற அப்படின்னா நீ இந்த ஃபைல்ல போய் இம்போர்ட்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆக்சஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுது, விச் இஸ் அனுப்பி விடுது. வெளியே அனுப்பும் போது வெளியே இருந்து நீ ஏதோ ஒரு ஃபைலில் இருந்து லைக் வெளியே இண்டெக்ஸ்க்கு வெளியே தானே அந்த ஃபைல் இருக்குது. அப்போ இந்த ஃபைலில் போயிட்டு எனக்கு index.html வேணும் அப்படிங்கிறத நீ அதை வாங்கி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைல் நேமை சொல்லி அந்த ஃபைல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத இங்கே நீ எழுதணும். அதை நான் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரி பண்ணாங்க. அப்போ ஒரு விஷயத்த நீ வெளியே அனுப்ப போற அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லணும். இதை நீங்கள் வந்துட்டு இப்படியும் எழுதலாம். இப்போ நாங்கள் எழுதி காமிக்க பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எப்படி இருக்கு? எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் பேர் வந்துட்டு ஜேகேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ள லெட் a equals to 11 22 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை நான் கால் பண்ணலை. இன்கேஸ் நான் இண்டெக்ஸ் வேற ஏதோ ஒரு பேஜுக்கு போயிட்டு நான் அதை அப்படி வாங்கலாம். இம்போர்ட் ஆக்சுவலாக அது HTML-னால அப்படி வருது. இந்த ஏதோ ஒரு JS ஃபைலில் போய் அடிங்க. இம்போர்ட் ஃபைல் நேம் என்ன வச்சோம்? ஜேகேவா? இங்கே பாரு, நான் ஜேன்னு அடித்தோடனே வந்துட்டு என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டர் ஆனோடனே கேர்லி ப்ராசஸ் போட்டு வந்திருக்கா. ஃப்ரம் எங்கேருந்து வந்திருக்கு? ./json. ஸோ ./json ஒரு ஃபோல்டரை சொல்லுது. நம்ம வந்துட்டு ஃபைலை பாத் பண்ணுவோம் தெரியுமா? சிஎஸ்எஸ் எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி ./னா JSON ஃபோல்டரை காமிக்கும். // பண்ணா இதுக்கு மேலே உள்ள ஃபோல்டரை காமிக்கும். அப்போ ./json ஃபைலுக்குள்ள employee.js அப்படிங்கிறத பார்த்த வந்து இங்கே செக்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடும் மேக்ஸிமம் விஷுவலில். ஓகேவா? உங்களுக்கே இப்போ தெரியும் அப்படிதான் நடந்துச்சு. இம்போர்ட் ஜேன்னு அடிச்சோடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ரைட்டா? சரி, எதுக்கு இம்போர்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட்னு கொடுத்ததுனால. இப்போ நான் எக்ஸ்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இண்டெக்ஸில் போயிட்டு இம்போர்ட் ஜேன்னு அடிக்கும் பாரு, ஒன்றும் காமிக்கல. ஏன்? அங்கே நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கல, அதனால காமிக்கல. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மாடியூல் மெத்தட். இந்த மாடியூலை நீ தனித்தனியாக கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா எப்படி கூப்பிட்டு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு மெத்தடாலஜி. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நீ இப்படி எழுதலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஜேகே அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லியும் நீங்கள் போயிட்டு சேம் அதே மாதிரி ஜேகே அப்படின்னு தான் அதே மாதிரி வந்துடும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது கேர்லி ப்ராசஸ் இல்லாமல் வரும், இங்கே எக்ஸ்போர்ட் போடும்போது அது கேர்லி ப்ராசஸோட வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய மெத்தாலஜி அப்படிலாம் எதுவும் கிடையாது. மெத்தட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டா? ஓகேவா? இல்லை யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர் ஃபாத்திமா, சூப்பர். அதர் தட் இஸ் கேமல் ஓகே, ரஷ்னா ஓகே, ரைட். ஃபசிலாவுக்கு நெட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஒரு ஃபைலை நீ தனித்தனியாக ஃபைலாக கிரியேட் பண்ணிட்ட, அந்த ஃபைலை நீ இங்கே கூப்பிட்டு ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீ இதை கூப்பிடணும். ஸோ அப்போ நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன மெயினாக பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும் பாருங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ், ஸோ விச் அலோவ்ஸ் யூ டு பிரேக் அப் யுவர் கோட் இன்டு செப்பரேட் ஃபைல்ஸ். ஓகேவா? திஸ் மேக்ஸ் இட் ஈஸி டு மெயின்டைன் அ கோட் பேஸ். ஒரு கேட்டகரிஸ் பேஸில் ஒரு கோட் பேஸை உன்னால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கரெக்டு தானே? ஒரு செப்பரேட்டான டாஸ்க்கை நீ அதுக்கு அந்த டாஸ்க் நேமில் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள டாஸ்க்கை உள்ள கோடை எழுதிட்டேன்னா உனக்கு தானே ஈஸி. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. And then modules are important from external files with the import statement. Modules also rely on type module in the script tag. அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீ வந்து வாங்கணும். ஓகேவா? வெளியே இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடை மறந்துடாதீங்க. மேபி சில பேர் ஸ்கூல்ஸ்லேயே வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா தெரிஞ்சிருந்தாங்கன்னா இதில் வந்து பவராக இருப்பாங்க. நான்லாம் வந்து தெரியாமல் தான் ரொம்ப சஃபர் ஆனேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியே அனுப்பணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட், இங்கே வரணும் அப்படின்னா இம்போர்ட். நோட் என்ன சொல்லியிருக்காங்க? மாடியூல்ஸ் only work with the HTTP protocols. A web page opened via the file protocol cannot use import and export. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குற HTML இந்த மாதிரி இதோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது. JS which is ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா தான் பண்ண முடியும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டுமே சாதா ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை, பேக் அண்ட் அந்த இதில் கோர்ஸில் போய் படிக்கும்போது தான் அந்த ப்ரோட்டோகால் which is HTTPS அந்த ப்ரோட்டோகால்ஸோட ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? தென் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைப் மாடியூல். இது வந்து ஹெச்டிஎம்எல்லே வந்து ஃபர்ஸ்டே வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நான் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் மாடியூலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணுவாங்க. மேபி நெக்ஸ்ட் கோடிங்கில் எக்ஸாம்பிள்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இங்கே இருக்குது. ஸ்கிரிப்ட் டைப் மாடியூல் இருக்கு. ஆக்சுவலா இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? பட் இந்த எக்ஸாம்பிள் இப்படி தான் நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு அடுத்து ரியாக்ட்னு ஒரு கான்செப்ட் வரும்னு சொன்னோம்ல, அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த இம்போர்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? அதெல்லாம் ஒவ்வொரு பேக்கேஜையும் எடுத்து எடுத்து கால் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த பேக்கேஜோட கான்செப்டாக தான் இவங்க எல்லாரும் வருவாங்க, ரைட்டா? சரி, இப்போ சாதாரணமாக பாடி லாங்குவேஜில் H1 ஒரு டேக் அண்ட் தென் P டேக் எம்டிஆர் இருக்கு, ஐடி டெமோ போட்டு இருக்கு. ஸோ எப்படியும் கெட் எலமெண்ட் பை ஐடி டோம் வச்சு எடுக்க போகிறோம். ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே இதில் வந்து டைப் மாடியூல் அப்படின்னு எழுதினாதான் இம்போர்ட்டோட ஆக்சஸ் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். இன்கேஸ் நீங்கள் வந்து ரியாக்டில் போகும்போது இந்த மாதிரி மாடியூலுங்கிறது மேக்ஸிமம் மென்ஷன் வந்து இண்டெக்ஸில் பண்ணிட்டு போயிடுவீங்க. இங்கே மெயினாக வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, ஓகேவா? சரி, import message from ./message.js. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நடத்துறதுல ஒரு சின்ன கேள்வி தான், யாராவது சொல்ல முடியுதா சொல்லுங்க. இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் ./message.js. ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? எனி ஒன்? முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்றவங்க சொல்லுங்க. வேற ஏதோ ஃபைல்ல சொல்லு எக்ஸ்போர்ட் எழுதிருக்கோம், யா குட். இங்க வந்து அதை இம்போர்ட் பண்ணிருக்கோம் மெசேஜ்ங்கிற ஃபைல். சூப்பர் ஃபாத்திமா, இட்ஸ் குட். ஸோ ஃபாத்திமா சொன்ன ஆன்சர் நீங்க நினைச்சீங்களா இல்லை ஓகே தானே? எனி தம்ஸ் அப்? யாரும் வித்தியாசமா எதுவும் யோசிச்சீங்களா? ஓகே, சக்கியமா ஓகே, தர்ஷனா ஓகே, ரைட், சூப்பர். இப்போ இன்னொரு சின்ன கேள்வி, ஒன்றும் பிரச்சனை எதுவும் நினைச்சாதீங்க, ரைட்? இப்போ இந்த ./ன்னு போட்டு message.jsன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த ./ன்னு ஏன் போட்டேன்? எங்க எதனால அது எப்படி வந்துச்சு? அந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் யாராவது கொடுக்க முடியுமா? பாத்திமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த பாத் ஓகே சூப்பர். ஃபாத்திமா பதில் சொல்கிறாங்க, ஃபைல் பா. எஸ், உனக்கு எங்கே இருக்கணும் ./ன்னு போட்டாலே உனக்கே தெரிஞ்சிடும், இந்த ஃபைல் நேம்லாம் லிஸ்ட் வரும். ./. போட்டால் அதுக்கு ஃபைலுக்கு மேலே உள்ள ஃபோல்டர்ஸோட லிஸ்ட்டும் வந்துடும், ஓகேவா? ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாங்க, நீங்கள் அதை டெய்லி ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சரி, இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு, எங்கே இருந்தோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து வாங்கியாச்சு, ஓகேவா? எங்க இருந்தோ இல்லை, லைக் message.js ஃபைலுக்குள்ள வாங்கியாச்சு. இப்போ document.get element by id demo.inner html, அதாவது அந்த p tag-குள்ள நான் பிரிண்ட் பண்ண போறேன். inner html என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல message.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல நீ ஃபங்க்ஷனை சும்மா டெக்ளேர் மட்டும் பண்ணியிருக்க, விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு டெஃபனிஷன், அங்க என்ன டாஸ்க் நடக்கணும்னு ஒரு ஃபைலுக்குள்ள எழுதி வச்சிருக்க. இங்க ஒரு ஃபைலுக்குள்ள எழுதி வச்சிருக்க, இதுக்கு பேரு message.js. இங்க வந்துட்டு இன்னொரு ஃபைல் வந்துட்டு அதை இங்க இருக்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிறத அப்படி இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துல இதோட ஃபங்க்ஷன் காலை இங்கே பண்ற. அப்போ இந்த கால் நேரம் எங்க போகும்னா, இம்போர்ட் ஆனதுனால இங்க இதுக்குள்ள போய் இதோட வேலையெல்லாம் நம்ம அவுட்புட்ல வந்து கொடுத்துரும். அப்போ இது ஒரு செப்பரேட்டான டாஸ்க் ஆயிட்டா, அப்போ இது செப்பரேட்டா இருக்கிறதுனால the message.js is called மாடியூல். அப்போ இந்த இது மாடியூல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாடியூலில் நீ தேவைப்பட்ட நேரம் கால் பண்ணேன்னா, இந்த மாதிரி கால் பண்ணேன்னா அது வந்து எடுத்து பிரிண்ட் ஆகும். அப்போ message.jsல என்ன வேல்யூ இருந்திருக்கு? ஜெஸி இஸ் 40 years old அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ இதுதான் அவுட்புட், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் யாருக்கும் புரியாம இருக்குதா? ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? சூப்பர், ரைட், குட். ஓகே, நெக்ஸ்ட் லைன் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி கூட கொஞ்சம் ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க, என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மாடியூல்ஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் can be stored in any external file. There are two types of exports, named exports and default export. In the default export தான் நான் இப்போ on spotல டைப் பண்ணி காமிச்சேன், which is export default jk, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ் இது ஏன் இந்த ரெண்டு மெத்தட் வந்துச்சுங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பிபிடி ஸ்லைட பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ற message.js, ஓகேவா? அந்த ஃபைலுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டா, நோ, யூ கேன் ரைட் 2 or 3 functions. ஸோ 3 to 4 functions போட்டனால அதில் எழுத முடியும், ஓகேவா?
அப்போ ஒரு ஃபைல்ல 4 ஃபங்க்ஷன் இருக்கு. அதை 4யுமே நான் அட் அ டைம்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும். கரெக்டா? 4யுமே எக்ஸ்போர்ட் பண்ணாதான் எது தேவையோ நான் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? அப்போ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு 4 ஃபைலையுமே கரெக்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனா நீங்க ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபைலுக்கு ஒரு ஃபங்க்ஷனோடய நிறுத்திட்டு போயிருவீங்க. கூட 2 3 ஃபங்க்ஷன்லாம் நிறுத்த மாட்டீங்க. அதனால இந்த நார்மல் எக்ஸ்போர்ட் நேம்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நான் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். ஒரு ஃபைலுக்குள்ள 4 ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்றேன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் கிரியேட் அ ஃபைல் நேம்டு person.js. ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க விச் இஸ் கால் person.js அண்ட் fill it with the things we want to export. ஓகேவா? அப்போ என்னெல்லாம் தேவைங்க அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்போர்ட் பண்ணி எழுதணும்னா இப்படி எழுதிடுவாங்க. எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஜேகே அண்ட் தென் இன்னொரு ஃபங்க்ஷன் இதுக்கு கீழே எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் டிபிகே அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட்டு ஒரு 4 ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்க. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Yes, it will things we count to export. You can create name export two ways, inline individually or all at once at the bottom. அதாவது இன்லைன் இண்டிவிஜுவலி அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்களா, எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு எழுதுறாங்களா, ஸோ இதுதான் இன்லைன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதும் போது சேம் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எழுதுற மாதிரி. ஓகேவா? அப்போ இது இன்லைன் இண்டிவிஜுவலிட்டி. அப்போ சேர்ந்து எழுதுறது விச் மீன்ஸ் டுகெதரா ஒரு கம்பைண்டா ஒன்ஸ் அந்த பாட்டம்ல எழுதுறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிச்சிருக்காங்களா? எஸ், காமிச்சிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எழுதுறது தான் இது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வேரியபிளை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது குழப்பிடாதீங்க. இது மேபி ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் மைண்ட் செட்டில் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஆல் அட் ஒன்ஸ் அட் த பாட்டம். அப்போ நார்மலாக நீ வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டாக அனுப்பும் போது இந்த கேர்லி பிரேசஸ், இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே கேர்லி பிரேசஸை போட்டு பழகிடுங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லை, இம்போர்ட் பண்ணும்போது. ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய ஃபைல் அனுப்பும்போது இம்போர்ட்லேயும் கேர்லி பிரேசஸ் போட்டு தான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் நேம் கமா ஏஜ் இந்த ரெண்டையுமே சேர்த்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்றை மட்டும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் நேமை மட்டும் நீ மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பணும். இல்லை அப்படின்னா இங்கே ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு ஜெசி அப்படிங்கிற மெத்தடில் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட்டோட கான்செப்ட். டிஃபால்ட் வந்துட்டு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபங்க்ஷன் இருக்கு. 4 ஃபங்க்ஷனுமே நீ எக்ஸ்போர்ட் பண்ற. ஆனா அதுல ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இம்போர்ட்னு டைப் பண்ணாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வரது அந்த டிஃபால்ட்டா இருக்கிற ஃபங்க்ஷன் தான் வேணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி டிஃபால்ட்னு போட்டு அனுப்பி விடுவாங்க. ஸோ இட்ஸ் a simple word. It's a keyword to define the default export in the module. After that, whenever you try to import the object that is not defined in the module, it returns the object that is exported by default. The default export helps in avoiding the import error. இந்த இம்போர்ட்ல வந்துட்டு எரர் இல்லாமல் இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்க, இல்லை 4 இந்த மாதிரி வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வேரியபிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஏஜுக்கு மட்டும் இங்கே டிஃபால்ட்னு கொடுத்துருக்க. ஓகேவா? இப்போ நீ இம்போர்ட் வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னா, ஒரு ஃபைல்ல நேமும் ஏஜும் தான் இருக்கு. ஆனா நீ இம்போர்ட் போயிட்டு இம்போர்ட் ஜெண்டர் ஃப்ரம் அப்படிங்கிறது ஏதோ இந்த ஃபைலை கொடுக்குற. அப்போ அது தப்பு தான். அப்போ ஜெண்டருங்கிற இடத்துல யாரு போய் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவாங்களோ அந்த ஏஜ் போய் உட்காந்துருவாங்க. அது வந்து கன்வெர்ட் ஆயிரும் மாற்றி. ஏன்னா அது டிஃபால்ட்டாக இருக்கிறனால. ஸோ அப்போ ஷேர் ஆகும்போது டிஃபால்ட்டாக இங்கே ஃபைலில் யார் இருக்கா எக்ஸ்போர்ட் ஆக ரெடியாக இருக்கா அப்படிங்கிறது தான் எடுத்துகிட்டு தான் போகும். ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் டிஃபால்ட்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தட்லேயே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸ்போர்ட் நேம் கமா இல்லைனா ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி ஸ்டார்ட் பண்ணியே எழுதிடுவாங்க. ஸோ எஸ் டிஃபால்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் நேம் கான்ஸ்டன்ட் மெசேஜ் ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நேமு ஜெசி ஏஜ் 40 ரிட்டன் நேம் இஸ் ஏஜ் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு. அப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ் இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா? எஸ், இது வேற. ஓகே, இம்போர்ட்டோட ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் எழுதுவாங்க டிஃபால்ட் வச்சு. ஓகேவா? இது வந்து இண்டிவிஜுவல் லைன் கிடையாது, இது நார்மலாக எழுதக்கூடியது. இண்டிவிஜுவலாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இம்போர்ட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, கெமல் ஓகே, பாத்திமா ஓகே, சூப்பரா. சரி,
ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம்? எந்த ஆப்ஷன்ல பண்ணலாம்? அத மட்டும் கூட பார்த்தாச்சு. அப்போ இம்போர்ட்ல எத்தன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? அப்படிங்கிற மட்டும் சேம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் 2மே எக்ஸ்போர்ட் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ, யூ கேன் இம்போர்ட் மாடியூல்ஸ் இன்டூ ஃபைல் இன் 2 வேஸ் based on if there are named exports or default export. Named exports are constructed using curly braces. Default exports are not. அப்போ நீ டிஃபால்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட அப்படின்னா கேர்லி பிரேசஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ எப்போ தான் கேர்லி பிரேசஸ் போடணும் அப்படின்னா நேம்டு விச் இஸ் நேம் கமா ஏஜ்னு ஒரு கேர்லி பிரேசஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவில்ல அந்த மாதிரி பட்சத்தில் நீ கேர்லி பிரேசஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே சேம் டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டாங்க. ஸோ h1 ptag demo and then scriptல type module import name comma age from /person.js. ஸோ இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா person.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் இவங்களோட எல்லா வேல்யூஸும் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போது அதில் உள்ள நேமும் ஏஜை மட்டும் நீ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நேம்டு வச்சு கேர்லி பிரேசஸில் இம்போர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட வேல்யூலாம் இன்சர்ட் பண்ணி அதை நம்ம எங்கள் ptagல அனுப்பி விட்டுருதோம். ஸோ அதனால மை நேம் இஸ் ஜெஸி ஐ எம் 40 அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு. ஸோ இது ஒரு சிம்பிளான இம்போர்ட். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சேம் இம்போர்ட் ஃப்ரம் டிஃபால்ட்டுக்கு நம்ம அப்பளே பார்த்த எக்ஸாம்பிள் தான். நீ கேர்லி பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணாமல் டிஃபால்ட்டுன்னு மெசேஜ் அங்கே வாங்கி அனுப்புனதுனால சிம்பிளாக ஜஸ்ட் அந்த மெசேஜுக்குள்ள காலை நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இஸ் 40 இஸ் 4 அப்படிங்கிற மாதிரி நீ எழுதி கொடுத்துடலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு டைப். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதான்டா. நேம்டுன்னு வந்துட்டுனாலே நீ தெளிவாக கேர்லி பிரேசஸை போட்டு எழுதணும். ஓகேவா? நேம்டு இல்லை டிஃபால்ட்னு கொடுத்தேன்னா அது போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த டிஃபால்ட்டுக்குள்ளேயே நீ கேர்லி பிரேசஸ் போட்டே இம்போர்ட் பண்ணலாம். நீ இது குழப்பிக்க வேணாம்னு நினச்சேன்னா இம்போர்ட் கொடுத்து என்ன எழுதினாலும் கேர்லி பிரேசஸ் போட்டே பண்ணிக்கோ. சிம்பிள். ரைட்டா? சரி. Next slide, rename, input and export. Sometimes it happened that the code file and module file contain the same name of the object. In such cases, if the developers import the module in the code file, it can raise conflicts and errors. That to solve this issue, we can change the name of the module either by exporting or importing. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது message.js ஃபைல். நெக்ஸ்ட் ஃபைல் என்ன person.js. இது நேமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைக்காங்க. ஆனால் வச்சதுல நல்லா நோட் பண்ணிப்பாரு வேற வேற ஃபைல சொல்லியிருக்காங்க. அப்போ நீ சேமா ஒரே ஃபைல் நேம் வச்சாலும் எரர் அடிக்கும். ஓகேவா? வேற ஃபைலுக்குள்ள வேற நேமை வச்சாலும் கிட்டத்தட்ட எரர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நேம்னு வச்சிருக்கேன். ஓகேவா? person.jsல அப்போ அதே மாதிரி message.jsல நான் நேம்னு வச்சேன்னா மெசேஜுக்குள்ளே வைக்கலாம். ஆனால் நீங்கள் கூப்பிடும் போது தெளிவாக கூப்பிடணும். ஓகேவா? அது நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் ரியாக்டில் படிப்பீங்க அது எப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது நீங்கள் செக்மெண்ட் பண்ணுற அந்த ஃபைலோட நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை ரீநேம் பண்ணி உடனே மாற்றிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் C1 ஹேஸ் N1 ஃபங்க்ஷன் C ரீநேமோட நம்ம டக்குன்னு விஷுவலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் நமக்கு அதோட ஃபைல் நேமை மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் மாற்றலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஒரு இஷ்யூ இருக்கும். என்னன்னா இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக HTML பண்ணுறோம் லைவ் சர்வரில். பட் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே வரும்போது அப்படி ரீநேம் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிராஷ் ஆகிட்டு அப்படியே நின்றும். நீங்கள் விஷுவலில் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி ரியாக்டிவ்ல திரும்ப வரணும். எனக்குலாம் அது நிறைய டைம் நடந்திருக்கு. நான் அப்படிதான் இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு திரும்ப போய் பேரை ரீநேம் பண்ண போவேன். அப்போ ரீநேம் பண்ண போகும்போது எரர் அடிக்கும். அப்போது நான் பாட்டுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிடுவேன். அப்போ அது வந்து கிராஷ் ஆயிடும். கிராஷ் ஆனால் என்ன ஆகும்னா உனக்கு அவுட்புட்டே ஒன்றும் காமிக்காது. ஏன்னா ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு விஷுவல் சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஃபைல் நேமை மாற்றணும். நீ எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தெளிவான ஒரு ஃபைல் நேமை கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இவங்க என்ன ப்ரொசீஜர் ரியாக்டில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன்னு என் person.jsன்னு. அப்போது அந்த ஃபைலை கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபைலுக்குள்ளே எழுத போகிற ஃபங்க்ஷனோட நேமும் பர்சன் வச்சுப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் message.js தான். ஆனால் ஃபங்க்ஷனோட கால் பேர் என்ன மெசேஜ் தான். அப்போ ஃபங்க்ஷனோட எக்ஸ்போர்ட் என்ன மெசேஜ் தான். அப்போ ரெண்டு பேரையும் சேமாக வச்சுருவாங்க கிட்டத்தட்ட. இது ஒரு சின்ன ட்ரிக்காகவும் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ரீநேம் பண்ணக்கூடாது, எனக்கு கிராஷ்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ நீ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2 வேல்யூ எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு இன்னொரு பேர் மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட் நேம் மாதிரி வச்சு அனுப்பிடும். ஸோ ஃபங்க்ஷன் 1 as N1 ஃபங்க்ஷன் 2 as N2. அப்போ நீ இம்போர்ட் பண்ணும்போது N1 N2 இம்போர்ட் பண்ண N1ஓட ஃபங்க்ஷன் இவங்க N2ஓட ஃபங்க்ஷன் இவங்க அப்படிங்கிற மாதிரி
காலுமே ஜஸ்ட் n1 கால் பண்ணால் ஃபங்க்ஷன் ஒன் வந்து கால் ஆயிடும். இதுதான். ஸோ இது ஒரு ரீநேமான ஒரு எக்ஸ்போர்ட் மெசேஜ். ஓகேவா? நான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண விரும்பல, இம்போர்ட் பண்ணும் போது நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் நீ இம்போர்ட்டில் போய் ஃபங்க்ஷன் 1 n1 ஃபங்க்ஷன் 2 n2 அப்படிங்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணி நீ மாற்றிக்கலாம். புரியுதா? எக்ஸ்போர்ட்லேயே நீ மாற்றிட்டே இம்போர்ட் தெளிவாக பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டில் நான் மாற்ற மறந்துட்டேன், இந்த ஃபைல் இல்லைன்ட்டேன் அப்படின்னா நீ இம்போர்ட்லேயே வந்து இங்கே தெளிவாக மாற்றிக்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, லெட் அஸ் see some example. ஸோ இந்த ரீநேமோட கான்செப்ட் யாருக்கும் புரியாமல் இருக்கா? ஆல் ஓகேவா? செஷனுக்குள்ளே போகலாமா? சாரி, விஷுவலுக்குள்ளே போயிட்டு நம்ம சின்ன சின்ன வீடியோஸை பார்க்கலாமா? எஸ்எக்எம்எல் ஃபாத்திமா தர்ஷனா இதில் ஓகேவா? எஸ்எக்எம்எல் ஓகே, அதர் தென் ஃபாத்திமா ஓகே, தர்ஷனா சூப்பர்டா. சரி, ஓகே. இப்போ நம்ம மாடியூல் ஸ்கூலோட சின்ன எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அவங்க person.js அந்த மாதிரி வச்சுருந்தாங்களே, நம்மளும் வந்துட்டு ஏதாவது ஒரு என்னாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள ஃபோல்டர் நேம் மாடியூல்ஸ்குள்ள ஒரு ஃபைல் ரெண்டுமே ஜாவாஸ்கிரிப்ட் தான், இண்டெக்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? இண்டெக்ஸு சரி, நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரெடி பண்ணேன். ஸோ இட்ஸ் person.js. ஓகேவா? அண்ட் தென் இதுக்குள்ள என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா index.html. நம்ம அது போக இன்னொரு ஃபைலும் கிரியேட் பண்ணிக்கலாம், விச் இஸ் மெசேஜ். அவங்க மெசேஜும் அனுப்புனாங்களா சொன்ன மாதிரி message.js. ஸோ நம்ம இண்டெக்ஸில் எப்பவும் போல மாதிரி இதை எழுதிட்டு இதுக்கு பேர் மாடியூல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கலாம். எஸ், சர்வர் வந்துட்டு. ஸோ ஹெட்டிங்காண்டி நான் ஒரு h2ல ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வர போதும், இந்த ஹெட்டிங்கே போதும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வேணும். ஸோ அந்த எம்டியில் வந்துட்டு ஐடி டெமோ. இப்போ நான் person.jsல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் இப்படியும் கிரியேட் பண்ணலாம், ஆல்ஸ் எக்ஸ்போர்ட்னு போட்டு ஃபங்க்ஷன் என்ன பேர், லைக் சம்திங் பர்சன், நம்ம அந்த நேம்லேயே வச்சுக்கலாம். பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரிட்டர்ன் சிம்பிளாக h2 எழுதிடும். ஸோ h2 person.js ஃபைல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு HTML டேக் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக அது ஆக்சஸ் ஆகுமான்னு தெரியல HTML டேக். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள HTML டேக் எழுதுறது ரியாக்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே மட்டும்தான். இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. ஓகே, இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இண்டெக்ஸ் HTML போயிட்டு ஸ்கிரிப்டுன்னு ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே டைப் மாடியூல் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஜஸ்ட் மாடியூல்னா மாடியூல்ஸ் கிடையாது. அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் இம்போர்ட் பீன்னு அடித்தோடனே நம்மளுக்கு வரணும், ஆனால் ஏன் வரலைன்னு தெரில. எக்ஸ்போர்ட் பர்சன் கரெக்டு தானே? சரி, ஓகே, வெயிட் அ மினிட், இங்கே வருதான்னு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் பி, எஸ், இங்கே வருது. ஓகேவா? அப்போது இண்டெக்ஸ் ஃபைலில் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஆக்சஸ் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். பர்சன் ஃப்ரம் டபுள் கோட்ஸில் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதிலே காமிச்சோம் ஃபைல் என்ன. ஸோ அந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடியாது. இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சா? அப்போ லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஹியர் த ஃபைல் ஆஃப் பர்சன், ஃபைல் ஆஃப்னு வச்சுட்டு ப்ளஸ் நம்மளோட அந்த
பர்சனை வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளாக போட்டுரும். ஓகேவா, பர்சன் போட்டால் போதும், அது தாண்டி எதுவும் வேணாம். இப்போ அந்த இவ்வளோ வார்த்தையும் டெக்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறத பி டேக்ல போகணும். எப்படி போடும்? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, என்ன ஐடி பேர் என்ன, டெமோ. ஸோ டெமோ உள்ள போடுறதுனால ஸோ இன்னர் HTML டென்ஸ் டு டெக்ஸ்ட். அவுட்புட் வந்திருக்கா? எஸ், வரல. சூப்பர். எதனால வரல அப்படின்னா இந்த இம்போர்ட் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே வரல. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் வந்துட்டு அது பழைய எக்ஸாம்பிள், அதனால வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்போர்ட் எடுக்கும், சரிதா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ரியாக்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணி எழுதுறது இப்படி தான் எழுதுவாங்க, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே ஏதாவது பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? கன்சோல் டாட் லாகில் போடுறேன். ஓகேவா, இதில் வந்திருக்கான்னு பார்ப்போமா? ஸோ சின்டெக்ஸ் தெரியுதா? அந்த லெஸர் தேனோட இதை தான் சொல்லுது. ஏன்னா அது வந்து டேக் விச் இஸ் பர்சனோட அந்த டேக் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ இதில் சிம்பிளாக ரிட்டர்னுக்குள்ளே நான் எழுதி பார்க்குறேன் எடுக்கான்னு, அப்படியும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், வரலை. நான் சொன்னோம்ல ரியாக்ட் பிளாட்ஃபார்மில் தான் அது எடுக்கும். ஓகேவா, ஸோ நான் சிம்பிளாக A = B, அதுவும் எடுக்கலையா? ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு A = கான்ஸ்டன்ட், அது வந்து நான் சும்மா ஏதோ ஒரு எழுதியிருக்கேன். ஆனால் எங்கள் அவுட்புட்டை பாரு எப்படி வந்திருக்குன்னு. ஏன் இப்படி வந்திருக்குன்னா நம்ம இண்டெக்ஸில் வந்துட்டு இந்த பர்சனை கூப்பிட்டுருக்கோம். இந்த பர்சனுக்குள்ளே யார் இருக்கா? ஜஸ்ட் A = 12 தான் இருக்கு. ஓகேவா, அந்த 12 வந்து அது அப்படியே வந்து காமிச்சிருக்கு ப்ராக்கெட்குள்ள. அப்போ இந்த இடத்துல என்னதான் வரும்? நம்ம அவுட்புட்டில் பார்த்த மாதிரி சில டெக்ஸ்ட்லாம் வரணும் அப்படின்னா அவங்க வந்து ரியாக்டில் உள்ள எக்ஸாம்ஸ் கூட தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, ரியாக்டை நீங்கள் படிக்கும் போது தான் இந்த ஆக்சஸபிள்லாம் புரியும். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆனால் இதுவும் கன்சோல் ஆகலை. ஏன்னா ஏவோடது வந்துட்டு எதுவுமே இல்லை. பட் இங்கே வேணால் ஒரு இது ட்ரை பண்ணுமா? கன்சோல் லாக் ஏ. ஓகே, இப்பவும் வரல. அதெல்லாம் இப்படி ஆட் ஆகுது. ஸோ ரைட், ஓகே, வெயிட் a minute. இதை ஃபங்க்ஷன் சேஜ் ப்ளஸஸ் பர்சன் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ். ஓகேவா, இப்போ இண்டெக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இம்போர்ட் இதுலேயும் வரல. எஸ், அதே தான், அதே ப்ராப்ளம் தான். ஓகேவா, இது எல்லாமே ரியாக்ட் கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இதோட ப்ரொசீஜர்லாம் இப்போ வைக்கிறது இல்லை. ரைட்டா, ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா இவங்க வந்து யூஸ் பண்ண பார்த்தியா எல்லாம் தான் அடிக்கும். ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு இந்த மாடியூல்லாம் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன், டைப் மாடியூல் வச்சு. ஆனால் இப்போ எல்லாம் தான் நிறுத்திட்டு ரியாக்டில் தான் எல்லாம் ப்ரொசீஜர் உண்டு. ஓகேவா, ஸோ அந்த ரியாக்ட் ப்ராசஸில் இருந்து இப்படி தான் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி எப்படி இம்போர்ட் பண்ணணும் அதை கொண்டு பார்த்துட்டேன். பட் அவுட்புட் வரல. அது ஏன்னா இந்த ப்ரொசீஜர் இங்கே ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகேவா, நான்லாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படி மாடியூலில் போடவே இல்லை. ரைட்டா, ஸோ இம்போர்ட் இடத்துல போய் பண்ணணும்னா இப்படி பண்ணணும். எக்ஸ்போர்ட் இப்படி தனியாகவும் பண்ணலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டும் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடாலஜி மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதர் தன் தட் நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற ரியாக்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்த்துலாம். ஓகேவா, ஸோ பிபிடி வைஸ் ஆல் ஓகேவா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கிறா? சூப்பர், 10 நிமிஷம்.
ஃபசிலா ஓகே. ஃபசிலா ஆன்லைன்ல இல்ல நினைக்கிறேன். ஸோ ரைட்